நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தைரியமாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில் மிகப்பெரிய கரையத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன்! அதனால் அதே அன்புதான் நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில பிள்ளைய சொல்லுங்க, நல்ல பரிசுத்தமான மாப்பிள்ளை கிடைக்கணும். இப்போ எங்கிட்டு வேறு கரையத்துலான்னு தெரியும் போல. இந்த ஸ்கூல் டைமில் சொல்லுவாங்கல்ல, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர். அப்போ பொண்ணு எங்கே எடுக்கிறீங்க சார்? நான் பாகிஸ்தான்லாம் பொண்ணு எடுக்கும், இந்தியாவில எல்லாம் உடன் பிறந்தவங்கன்னா நல்ல மாப்பிள்ளையா வேணும். நான் கேட்பேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல மாப்பிள்ளையா இருக்கணுமா? ரெண்டு இருக்கு. நீ கடந்த காலத்தை மைண்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நல்ல மாப்பிள்ளை அப்படின்போது கடந்த காலத்து நல்லவனா இருக்கணும்னு. எதிர்காலம் ஒன்று இருக்கு, பாதி பேர் அதுக்கப்புறம் தான் தொடங்குறாங்க. அப்ப எதிர்காலத்தில் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறதே இல்லை. இப்போ கடந்த காலமும் எதிர்காலமானு பார்த்தா எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஜெபிக்கிறப்ப ரெண்டு காலத்தையும் மனதில் நினைத்து தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். நம்ம கடந்த காலத்து நல்லவனா இருந்தோம்னா எதிர்காலத்து நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறோம். இல்லை, எதிர்காலம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனுடைய அன்பு நம் அறிவுக்கு எட்டாத அன்பு. இது ஏதோ மொத்த குத்தகைக்கு நாங்கள் தான் அன்பெல்லாம் எடுத்துருக்கிறோம். உனக்கு கிடையாது, போடா, நீ முன்னாடி வாடா, நீ பின்னாடி போ அப்படின்ற மாதிரி பாஸ்ட் பேசக்கூடாது. பாஸ்ட் பிதாவுடைய அன்பை ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுக்கவே இல்லை. எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. எவன் மீது இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கு அவன் மீது இரக்கமாக இருப்பான். எவன் மீது கிருபையாக இருக்க சித்தமாக இருக்க அவன் மீது கிருபையாக இருக்கிறார். எவன் மீது உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்க உருக்கமாக இருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை நேசிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தைரியமாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில் மிகப்பெரிய கரையத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம்.